என்னுடைய தம்பி ஒரு 1v3 1v4 பண்ணிருப்பான். இது ஒரு 1v3 1v4 ஒரு CS ரேங்க் மேட்ச் தான் பண்ணான். இதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா எனக்கு திரும்ப என்னோட மொபைல் எடுத்து கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அப்படி கேம் ப்ளே பண்ணும்போது ஸ்கிரீன் ரெக்கார்ட் எடுத்துருக்கான். இந்த ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்ட் வீடியோ தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொன்னா இந்த வீடியோ நீ யூடியூப்ல அப்லோட் பண்ணு. இது ஒரு தரமான ஒரு கேம் ப்ளே வீடியோக்கு உங்களுக்கு 10k லைக் வரும் அப்படினு பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்றான். என் தம்பி கிட்ட சொன்னேன் இந்த வீடியோ போட்டா வியூஸ் போக மாட்டேங்குது எப்பறம் ஒரு வீடியோ மட்டும் 10k லைக் வரும் அப்படின்னு சொன்னான். இது போடுங்க இந்த வீடியோ 10k லைக் கன்ஃபார்ம் வரும் அப்படின்னு சொன்னா பாக்கலாம் இந்த வீடியோ எத்தனை லைக் வருதுன்னு. இப்போ ரொம்ப நேரம் பேசிட்டு அவனோட கேம் ப்ளே பார்க்கலாம் வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரவுண்ட் 1v3 பண்ணிட்டான். செகண்ட் ரவுண்ட் பார்க்கலாம். இப்போ கிரனேட் எடுத்துட்டான். கையில கரெக்ட்டா கிரனேட் எடுத்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா டைமிங் போடுறான். டைமிங்ல போட்டோனே பாத்தீங்கன்னா அந்த எனிமிக்கு டேமேஜ் போயிருக்கு. அந்த சமயத்துல ஸ்னைப்பர் எடுத்து பாடி ஷாட் வச்சு டவுன் பண்ணிட்டான். இப்போ எனிமி கில் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ரஷ் பண்ணிட்டு இருக்கான். ரஷ் பண்ணி பாக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க இன்னொரு எனிமி இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டேமேஜ் கொடுத்திருக்காங்க நம்ம டீம்மேட். அதனால அவனையும் டவுன் அடிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே எதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு எனிமி சம டேமேஜ் கொடுத்திருக்கான். எனிமி ஊக்கம் போடுங்க இவனு ஊக்கம் போடுங்க. இப்போ ஊக்கம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சு பாத்தீங்கன்னா அவனையும் டவுன் பண்ணிட்டான். இப்போ லாஸ்டா பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட்ல ஒரே ஒரு எனிமி தான். அந்த எனிமி பாத்தீங்கன்னா நம்ம டீம்மேட்டுக்கு பேக் சைடுல இருக்கான் போல. அந்த சமயத்துல ஸ்கூப் போட்டு ஒரு புல்லட் வச்சான் பாருங்க எனிமி கேல. இன்னொரு வீடியோல ஒரு தரமான ஒரு 1v3 1v4 பயங்கரமா பண்ணிருக்காங்க.